நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற போகிற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கடைக்கு போய் நம்ம சாமான் வாங்குகிறோம். சரிங்களா? பலசரக்கு கடைன்னு சொல்லுவோம்ல, எல்லாமே இந்த கடையில் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கடையில் போய் நம்ம சாமான் வாங்குறப்ப நம்ம என்ன கடையில் கேட்போம். இப்போ தான் நமக்கு வந்து ஷாப்பிங் மால் அது இது வந்துச்சு, நம்ம போய் அந்த ட்ராலியை தள்ளிட்டு போய் நமக்கு தேவையான எடுத்துக்கிறோம். இப்போ பழைய காலத்தில் இல்லை, இப்போயுமே நம்ம ஒரு அர்ஜென்ட்டு இப்போ உடனே நமக்கு வேணும் அப்படின்னா, இப்போ நம்ம தெருவில் இருக்க கடையோ இல்லை பக்கத்தில் இருக்க கடையிலையோ போய் நம்ம சாமான் வாங்குறப்ப இந்த மாதிரி தான் நம்ம கேட்டு வாங்குவோம். சரியா? இப்போ இதில் பாருங்கள், பையிங் குட்ஸ், சரக்குகளை வாங்குதல். தூக்காந்தார் அப்படின்னு சொன்னால் கடைக்காரர். சரிங்களா? கடைக்காரருக்கு பேர் தான் வந்து தூக்காந்தார். ஆயே ஆப்கோ கே சாஹியே. நம்ம ஃபஸ்ட்டு போய் நின்னோடனே அவங்க என்ன கேட்பாங்க, வாங்கன்னு மோஸ்ட்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்லாட்டி வாப்பா என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? முஜே ஏக் சாபுன் சாஹியே. சாபுன் அப்படின்னா சோப்பு. சரிங்களா? எனக்கு ஒரு சோப்பு வேணும். கவுன்சா சாபுன் சாஹியே. சோப்போட பேர் எதுவுமே சொல்லலை இல்லையா? அதனால் அவர் என்ன கொஸ்டின் கேட்குறாரு அடுத்து? கவுன்சா சாபுன், எந்த சோப்பு வேணும்? முஜே கப்படே தோனேக்கா சாபுன் சாஹியே. எனக்கு என்ன வேணும்? துணி துவைக்கிற சோப்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அவுர் குச், இன்னும் வேறு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. சோப்பு ஃபஸ்ட்டு கேட்டு சோப்பு சரி தரேன்னு சொல்லிட்டு வேறு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உடனே இவர் அடுத்து சொல்கிறாரு, 1 கிலோ சீனி और 2 கிலோ சாவல். சரியா? அதாவது 1 கிலோ சர்க்கரை, 2 கிலோ அரிசி வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. லீஜியே, எல்லாமே வெயிட் போட்டு கொடுத்துட்றாங்க. லீஜியே வாங்கிக்கோங்க. குல் கித்தனே ருபியே ஹுவே ஹை. மொத்தம் 3 சாமானும் சேர்த்து மொத்தமாக எவ்வளவு விலை? குல் 200 ருபியே. மொத்தமாக எவ்வளவு? 200 ரூபாய். அடுத்து லீஜியே 500 பாக்கி தீஜியே. சேஞ்ச் இல்லை, என்கிட்ட 500 ரூபாய் இருக்குது. சரியா? இதை வச்சுட்டு உங்கள் இதை பைசா எடுத்துகிட்டு மீதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் மீதி கொடுத்துறாரு. லீஜியே தன்யவாத், பைசா கொடுத்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ஆயே ஆப்கோ கே சாஹியே. வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? முஜே ஏக் சாபுன். சாபுன் அப்படின்னா என்ன? சோப்பு. கவுன்சா சாபுன் சாஹியே. எந்த வேணும்? சரியா? எந்த சோப்பு வேணும்? முஜே கப்படே தோனேக்கா சாபுன், துணி துவைக்கும் சோப்பு. சரிங்களா? அவுர் குச், வேறு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னோன்னா நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க? 1 கிலோ சீனி और 2 கிலோ சாவல். சரிங்களா? 1 கிலோ சீனி, 2 கிலோ அரிசி. லீஜியே வாங்கிக்கோங்க. குல் கித்தனே ருபியே. மொத்தமாக எவ்வளவு? குல் அப்படின்னு சொன்னாலே மொத்தம் ஆட் பண்ணணும். சரிங்களா? மொத்தம் எவ்வளவு? குல் 200 ருபியே, 200 ரூபாய். லீஜியே 500 பாக்கி தீஜியே. இந்தாங்க 500 ரூபா வச்சுக்கோங்க, மீதி கொடுங்க. லீஜியே தன்யவாத். இந்தாங்க அவங்க கேஷ் எடுத்துகிட்டு மீதி பைசா கொடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறார். வச்சுக்கோங்க, தேங்க்ஸ். சரிங்களா? இப்போ ஒரு கடையில் போய் எப்படி சாமான் வாங்குறது, இப்போ அந்த பொருட்களோட பேர் மீதி எல்லாமே நம்ம எப்படி தமிழில் சொல்கிறோமோ அதே தான். அந்த கிலோ அதெல்லாம் வந்து எதுவுமே மாறாது. கிலோ, லிட்டர், கிராம் அதெல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஹிந்தியில் மாறாது. சரிங்களா? மீதி அந்த பொருட்களோட பேர் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை கேட்டு அதுக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கேட்டு வாங்கிக்கணும். ஓகேவா?